பின்ன வராரோ என்னமோ. அடியேன் தான் சைலண்ட் துரை. அப்படிங்களா? ஆமாம், இவர் இங்க இருக்கலாமா? இருக்கலாம். இவரை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. இவர் நம்ம ஆளு. பேசுங்க. துஷ்டர்களை கொல்ல ஆண்டவன் பல அவதாரம் எடுப்பது போல என் கஸ்டமர்களுக்காக நானும் அவ்வப்போது பல அவதாரம் எடுக்கிறேன். என் பூர்வீக பெயர் சைலண்ட் துரை, புது பெயர் சங்கர சாஸ்திரிகள். ஆண்டவன் இருப்பது கைலாயம், அடியேன் இருப்பது பாதாளம், அதாவது அண்டர் கிரவுண்ட். அதெல்லாம் சரி. இந்த வேஷத்துக்கும் உங்க தொழிலுக்கும் சம்பந்தமே இல்லையே, அது எப்படி? சந்தேகமே வேண்டாம். அகில இந்தியாவில் அடியேன் செய்த 212 கொலைகளால் இதுவரை யாருக்குமே வாரண்ட் வந்ததில்லை, வழக்கு நடக்கவில்லை, கூண்டில் ஏறியதில்லை, தூக்கில் தொங்கியதும் இல்லை. பலே பலே பலே. உங்கள் மரணரை முடித்து விட்டு இல்லை இல்லை, உங்கள் எதிரியை யமலோகத்துக்கு பாசம் செய்து விட்டு நான் பம்பாய் போக வேண்டும். அங்கே எனக்கு ஒரு அர்ஜென்ட் மர்டர் இருக்கிறது. ஏன் தோற? கொலையில கூட அர்ஜென்ட் ஆர்டினரி எல்லாம் உண்டா? ஆமாம், ஒரே நாளில் செய்தால் அர்ஜென்ட், 3 நாட்கள் செய்தால் ஆர்டினரி. பாத்தீங்களா, சலவைக்கு துணி போட்ட கதையா இல்ல? அது இருக்கட்டும், கொலைய சைலண்டா எப்படி செய்வீங்க? இதோ காட்டுகிறேன். தம்பி வா. நானா? பெரியவர் கூப்பிடாரு, போ, நான் இருக்கேன்ல. பயப்படாதே, பொருளை வாங்காமல் எந்த கொலையும் செய்யக்கூடாது என்பதன் குருநாதரின் கட்டளை. எப்படி இருக்கிறது? நீங்க 2 பேரும் என்ன சுத்திட்டே வரீங்களா? இப்பொழுது அதை நிறுத்துகிறேன் பார். போயிட்டாங்க? இல்லை, இது சிம்பிள் அடி. இதுவே சீரியஸ் அடியாக இருந்தால் இந்நேரம் இவன் சொந்தக்காரருக்கு நீங்க தண்ணி கொடுக்க வேண்டும். சாமி, சின்ன வயசுல இருந்து ஆகிட்டே இருக்கிறான், அவனை பார்க்க முடியல, சீக்கிரமா எழுப்புங்க. கவலை வேண்டாம். மங்கரி, சுந்தரி, நிரந்தரி, புரந்தரி என்று எப்படி? அடாடாடாடா, சாமி, இந்த வித்தைய 100 பேருக்கு கத்து கொடுத்தீங்கன்னா நாட்டுல குடும்ப கட்டுப்பாடே தேவையில்லை. சரி, உங்கள் வேலை இன்றிரவே முடித்து விடுகிறேன். முடிங்க முடிங்க, எல்லா ஏற்பாட்டையும் நான் செய்யறேன். சத்தியம், இந்த நேரத்துல எங்க புறப்பட்ட? அவசரமா மதுரைக்கு போகணும், போயிட்டு வந்துடுறேன். ஒரே இருட்டா இருக்க, துணைக்கு நான் வரட்டுமா? போடா மடையா, எனக்கு துணை. ஆல் அவுட். பங்களாவுக்கு கொண்டு போங்க. பங்களாவுக்கா? ஆமா. குழி நோண்டி வச்சிருக்க? பங்களாவில வச்சுதான் மந்திரம் ஜபிச்சு மறைய வைக்கணும். தூங்குங்க. ஓம் ஹ்ரீம் க்ராம் ஹௌம் பஷட் பகவதி. நான் மயானம் சென்று பிரேத பிரீத்தி மந்திரம் ஜபித்து விட்டு வருகிறேன். அதுவரை நீங்கள் பிணத்தை பார்த்துக் கொண்டே இருங்கள். பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நான் அங்கே மந்திரம் ஜபிக்க ஜபிக்க பிணம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்துவிடும். ஜெய் ரக்ஷாஸ். பார்த்துக்கிட்டே இருந்தா போனோம் கொஞ்சம் கொஞ்சமா மறையுமா. உட்கார், பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓடி போயிருச்சு. போனோம் கொஞ்சம் கூட மறையலையே. நம்ம தோட்டத்துல குழி வெட்டி வச்சிருக்கோம்ல, அதுல போட்டு புதைச்சிட்டா நல்ல யோசனை. புடி புடி. இல்லையா, தண்ணி போட்டவன் தான் மேல போவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் போடாமலே போயிட்டு இருக்கேன். அப்பா, நீங்களா யாரு? நரனே, நாங்கள் யமதூதர்கள். யமதூதர்கள்னா நான் செத்து போயிட்டனா? ஆமாம், நீ மாட்டி விட்டாய். அடப்பாமி, எனக்கு தெரியாத. ஒரு சமாச்சாரம் இல்ல. என்ன? நான் வரும்போது எங்க அம்மா கிட்ட சொல்லாம வந்துட்டேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவேன். நீ முதலில் வா, அவர்கள் பின்னால் வருவார்கள். அங்க மீட் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். நல்ல ஐடியா. முதல்ல என்ன எங்க தள்ளிட்டு போற? சொர்க்கத்திற்கு. சொர்க்கத்துக்கா? அது புண்ணியம் பண்ணவங்கள சொர்க்கத்துக்கு போவாங்க. நான் எந்த புண்ணியமும் பண்ணலையே. சொர்க்கத்தை காட்டி விட்டு பிறகு தண்டனை காத்திருக்கிறது. காட்டி மறப்பேன். தள்ளிட்டு போ. போய் தள்ளி விடு. போய் 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 போய்.
இந்த பக்கம் வந்தோம். இது என்ன இடம்? சொர்க்கவாசல். ஆத்தரிக்க ஃபேண்டாஸ்டிக். நான் கூட எங்க ஊருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போய் அடிக்கடி சொர்க்கவாசலை மிதிப்பேன். அது ஒண்ணு இவ்வளவு ஜோரா இல்ல. நாங்க ஆஃப்டர் ஆல் மனிதர்கள், நீங்க தேவர்கள். படா ஜோரா வச்சிருக்கீங்க. நரனே, இவர்கள் தான் தேவதூதர்கள். தேவ தூதர்கள். தூதர். நீங்க யமதூதர்கள். தூதர்கள். நீங்களும் தூதர்கள் தானே? ஆமா. அப்புறம் என்ன விளக்க மாத்திட்டு பட்டு குஞ்சம் கட்டின மாதிரி? கொஞ்சமாவது வெக்க இருக்கா உங்களுக்கு? இந்த ஊர்ல உங்களை எவ்வளவு கேவலப்படுத்தி வச்சிருக்கான். இத பார், உங்க தலையில மாடு மாதிரி கொம்பு, அவன் தலையில தங்கத்துல கிரீடம். தலையில மட்டுமா, உடம்பு பூரா தங்கம். உங்க உடம்புல வெறும் எலும்பு கூடு. உங்க ஊர்ல கூட பார்ஷியாலிட்டியா? அசிங்கமாக்குதியா? அசிங்கமாக்கு. நரனே வா. தேவரே, ஜஸ்ட் a minute. நான் போயிட்டு வரேன். நான் சொன்னதை கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணு. பூலோக வாசிகள் நம்மளை விட கொஞ்சம் புத்திசாலியா இருப்பான் போல இருக்க. கொஞ்சம் என்ன, புத்திசாலியே அவங்கதான். ஓம் ரம் 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 வெஸ்டி வெஸ்டி வெஸ்டி. प्रोग्राम देना है, कर्नाटक संगीत तमिल पाड़नो. तमिल गड़बड़ा है. गड़बड़ा पुरिஞ்சுக்கிட்டா தமிழுக்கு நீ வரடா. तमिल में आओ, 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 तमिल में आओ. இப்படி பாடு. संगीत नडमाडडी नाडग संगीत नडमाडडी आडिडुम कलैक्किंगु मोडियेदडी नाडग संगीत नडमाडडी कण्णुगळ सोल्गिன்ற गानमायिरम अनिपसा निसनिगा इपमग पमग समग सनिसदनी काल्गळ செய்கின்ற தாளமாயிரம் அங்கம் எங்கனும் பாவமாயிரம் அழகு பொங்கிடும் லலித காவியம் மங்கையர் மேனியில் தங்கும் ஓவியம் நாடக சங்கீத நடமாடடி ஓஹோ ரம்பா சகல கலா நிதி ரம்பா வானம் பூமியிலும் நீயே ராணியடி சங்கீதத்தில் ஞானியடி ஏடி உன் ஆடல் பாடல் உல்லாசம் ஏடி உன் ஆனந்த பாவனை வேகம் சங்கீத நடமாடடி ஆடிடும் கலைக்கிங்கு மொழியேதடி நாடக சங்கீத நடமாடடி ஓஹோ ஊர்வசி அதிரூப சௌந்தர்ய ராசி ஏடி உன் மோகன கண்களின் சாகச மோகம் ஏடி உன் நளின மனோகர நவரசபாவம்
நாடக சங்கீத நடமாடடி ஆடிடும் கலைக்கிங்கு மொழியேதடி நாடக சங்கீத நடமாடடி ஓஹோ மேனகா அழகு தோகையே ஆனந்தம் உன்றாசலீலை ஆரம்ப சிருங்கார சோலை ஆனந்தம் உன்றாசலீலை சங்கீத நடமாடடி ஆடிடும் கலைக்கிங்கு மொழியேதடி நாடக சங்கீத நடமாடடி சங்கீதம் எப்படி யாரே பப்பட்லாலு உங்களுக்கு நம்ம பேர் எப்படி தெரியும்? சாலா நீ சமயத்துக்கு தகுந்தாப்புல சப்பாத்தி கூட சேர்ந்துட்டீன்னா எங்க ஊர்ல தின்ன இட்லி சாம்பார் உன் மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்க. நம்ம கொலகாரம் பேட்டையில வட்டி கடையில நீ வேலை செய்யல. ஓஹோ, சொர்க்கத்துல கூட மொழி பிரச்சனை. ஒரே நாட்டில் பிறந்துவிட்டு இவர்களுக்குள் ஏன் இந்த பிரிவினை? மன்னிக்கணும் தாயே, பிரிவினைக்கு நிறுத்திட்டதே நீங்க தானே. முதல்ல தேவாசுரான்னு பிரிச்சீங்க, அப்புறம் பார்க்கடல கடைய வச்சீங்க, அமிர்தத்தை எடுத்தீங்க, தேவர்களுக்கு கொடுத்தீங்க, அசுரர்கள் அம்மான்னு விட்டுட்டீங்க. நரனே, வாயை மூடு. யாரு ஊர்வசி அத்தாச்சியா? கோச்சிக்க கூடாது. உண்மையிலேயே பூலோகவாசிகளுக்கு நீங்க தான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கீங்க. ஏன் தெரியுமா? உங்க பேர் எங்க ஊர்ல அவ்வளவு பாப்புலர். யாராவது கலை உலகத்துல லேடி ஆர்டிஸ்ட் நல்லா ஆக்ட் பண்ணாங்கன்னா நாங்க அவங்களுக்கு கொடுக்கிற பட்டமே ஊர்வசி. நகைக்கடை திறந்தா ஊர்வசி, ஹோட்டல் திறந்தா ஊர்வசி, பார்பர் ஷாப் திறந்தா ஊர்வசி, ஊர்வசி ஊர்வசி ஊர்வசி. ஏன் டோட்டலா நாங்க எதை திறந்தாலும் ஊர்வசி. மானிடன் துதியிலே மயங்கி விட்டாயா ஊர்வசி? துதி பாடுறதுக்கு கத்து கொடுத்ததே நீங்க தானே மேனகா. என்னை பெயர் சொல்லி அழைக்காதே. ஐ எம் சாரி பாட்டி. பாட்டியா? ஆமா, எங்க நாட்டுக்கு பேரு பரதகண்டம். அந்த பரதம் யாரு? உங்க பேரை. உங்க பேரை எங்களுக்கு பாட்டனுக்கு 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 அதுக்கு மேல நீட்ட முடியல. பரதன் என் பேரனா? வேற என்ன என் பேரனா? லாங் லாங் அகோ நீங்களும் விஸ்வாமித்திரங்கிற ஒரு பெரிய தாடியும் ஜோடி சேர்ந்து ஒரு பொன் குழந்தை போட்டீங்களே, ஞாபகம் தான்? ஆமாப்பா, மறந்து விட்டேன். கொஞ்சம் மேல வந்தா போதும் எல்லாத்தையும் மறந்துடுறீங்களே. அந்த பொண்ணுக்கு பேரு தான் சகுந்தலை. சகுந்தலை என்ன செஞ்சான்னா, துஷ்யந்தங்கிற ஒரு மகாராஜாவை அன்ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கினா. அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு பேருதான் பரதன். ஏன் பாட்டி, நான் தான் கேட்கிறேன், உன் சொந்த பொண்ணை குப்பை தொட்டியில போற மாதிரி த்ரோ செய்து விட்டாயே. நான் தோட்டையில்லை, அந்த துரோ இந்திரன் தான் த்ரோ செய்ய சொன்னான். அந்த இந்திரனை அந்த புறத்துக்கு வா, அங்கு பேசிக்கொள்வோம். எங்கு வேண்டுமானாலும் வருகிறேன். என் பாட்டியோடு நான் எங்கு போனாலும் இல்லை. ஒரு தாய்க்கு சொர்க்கத்தில் கூட எவ்வளவு நரக வேதனை. சுரலோக பூதர் தேவர்களின் அதிபதி. மகரிஷிகளுக்கு என் வந்தனம், மற்ற தேவர்களுக்கு என் ஆசையை தந்தனம். ஆடற்கலை ஆரம்பமாகட்டும். அம்பா, இன்று ஆட வேண்டியது மேனகை அல்லவா? எங்கே அவள்? மேனகாவின் உறவினர் யாரோ வந்திருக்கிறார்களாம், அதனால் அவள் வரவில்லை பிரபு. கலை நிகழ்ச்சிகள் இங்கிருக்க வந்திருக்கும் உறவினர்களை பற்றி அவளுக்கு என்ன கவலை? சேனாபதி சுரபதி, அவளை இழுத்து வா. ஆகே பிரபு. மேனகா பாட்டி, மேனகா பாட்டி, ஐ எம் சாரி டு ஆஸ்க் யூ, உனக்கு வயசு என்ன இருக்கும்? எங்க தேசத்தோட வயசு இருக்குமா?
இருக்கும் ரொம்ப நாளா இருக்கிறீல்ல, அவ்வளவு வயசா இன்னும் நீ தளதளதளதளன்னு இருக்கிறியே, அது எப்படி அது? எல்லாம் அமிர்தபானம் தான் காரணம். அமிர்தம் அமிர்தம் அமிர்தம். அந்த அமிர்தத்தை ஒரு தலைவலி தைலம் பாட்டில போட்டு கொடுக்குறியா? நான் மூலகத்துக்கு எடுத்துன்னு போறேன். ஏன் நீ சாப்பிட போகிறாயா? எனக்கு அவ்வளவு பெரிய பேராசை எல்லாம் கிடையாதுங்க. எங்க ஊர்ல சில நல்லவங்க இருக்காங்க. இந்த அமிர்தத்தை கொண்டுட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தேன்னா அவங்க ரொம்ப நாள் உயிரோட இருப்பாங்க. எங்க தேசம் நல்லபடியா இருக்கும். அப்படிதே பெரிய தேசபக்தனாக இருக்கிறாயே. என்னுடைய தேசபக்திக்கு உரம் போட்ட பெருந்தலைவரே இங்கதானுங்களே இருக்காரு. ஐயோ, உங்களை கேள்வி மேல கேள்வியா கேட்கணும்னு எனக்கு துடிக்குது. ஆமா, குழந்தைய ஆசையா தானே பெறுறீங்க. அம்போன்னு பூலோகத்துல ஏன் விட்டுட்டு வந்துடுறீங்க? தாய்மை என்ன உங்களுக்கு பிடிக்காதா? பெண்ணின் பெருமையே தாய்மையில் தானப்பா இருக்கிறது. அப்புறம் ஏன் குழந்தைய அவாய்ட் பண்றீங்க? எனக்கு தெரியுது, இந்த தேவர்கள்லாம் ஜல்சா பண்றதுக்கு கேபரே ஆடணும் இல்ல, குழந்தை இடுப்புல வச்சுக்கிட்டு ஆடணும். எப்படி? ஏ அம்மா, ஏ சாமி, ஏ காசு, ஏ டாடி லோட் இருக்கா, நான் டாடி லோட் இருக்கா. என்னை வேதனைப்படுத்தாதே. வாட் a pathetic life. சே வெளிய பாக்குறதுக்கு தான் கடகடகடன்னு இருக்கீங்களே தவிர வாழ்க்கை ரொம்ப கச்சலமாகுதே. என்ன செய்வது? பூலோகத்து பத்தினிகளை பார்க்கும் பொழுது எங்கள் இதயம் பத்தி எரிகிறது. அமிர்தம் சாப்பிட்டோமே தவிர வாழ்க்கை வெறும் விஷம்தான். தற்கொலை செய்து கொள்ளலாம் என்றால் எங்களுக்கு சாவே கிடையாது. அப்படி ஏன் சும்மா இருக்கீங்க? பொங்கி எழுங்கோ, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கோ, புரட்சி உண்டாக்குங்கோ. அந்த இந்திரனை உன்னை தவைக்கு இழுத்து வரும்படி தேவராஜனின் கட்டளை. இழுத்துக்கிட்டு போவியா? பட் பொம்பளை கிட்ட மரியாதை இல்லாம பேசுற நீ ப்ரொசீஜரை எங்க ஊர் போலீஸ் கிட்ட கத்துக்க. வாரண்ட் இல்லாம சாதாரண ஆளை கூட இழுத்துட்டு போக முடியாது. வாயை மூடு. நளினி, சேனாதிபதியுடன் வாதம் வேண்டாம். சேனாதிபதி என்ன, எங்க ஊர் ஜனாதிபதி கூட நாங்க வாதம் பண்ணுவோம். இவன் சுண்டக்கா. தேவலோக சட்டம் தெரியாது உனக்கு. உங்க சட்டம் பெரிய அம்பேத்கரே வந்து எழுதிட்டாரு சட்டம். எங்க ஊர் குடிசையில இருக்கிற முனியம்மா கிட்ட நீ இந்த மாதிரி நடந்துகிட்ட உன்னை சல்லியா நறுக்கிடுவேன். வேண்டாம் நானே, வேண்டாம். என்ன வேண்டாம்? ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறேன், அவனை கவனிக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லைன்னா அப்புறம் நீ என்ன தேவலோக நர்த்தகி குந்தாணி? என்ன? இந்திரனின் கோபம் உனக்கு தெரியும், அவரது சாபம். வேண்டாம், இதோ வருகிறேன். இருமாட்டி, நான் தொடங்கி வர்றேன். நடையா. எல்லாரும் எங்க ஊர் தெருக்கூத்து நடிகர்கள் மாதிரியே இருக்காங்க. ஐயோ, ஆஹா, இந்திராணி. மேனகா, காலதாமதத்திற்கு காரணம்? அவனிடம் உனக்கு என்ன பார்வை? எவ்வளவு நாளைக்கு உன் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்கிறது? அந்த அம்மாவுக்கு சலிச்சு போச்சான், அதனால தான் புது முகத்தை பாக்குறான். மறுபடி பதர்னு சொன்ன பல்லு 32 பறந்து போயிடும். ஜாக்கிரதை. இவனை யார் உள்ளே அனுமதித்தது? என்னை யார் உள்ளே அனுமதிப்பது? கள்ளத்தனமாக வந்தானா? கள்ளத்தனமாக வருவதற்கு நான் என்ன தேவேந்திரனா? ஒன்ஸ் அபான் எ டைம் இந்த பெரிய மனுஷன் என்ன செஞ்சான் தெரியுமா? அகலிகேன்னு ஒரு ரிஷி பத்தினி, பியூட்டி குவீன். அந்த அம்மாவை ரேப் பண்ணணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணான். பேட்டா முடியல. ஒரு நாள் நடு ராத்திரில கோழி மாதிரி இந்த ஆள் கூவன். ஐயா பாவம், பொழுது விடிஞ்சு போச்சாங்காட்டின்னு அந்த ரிஷி எழுந்திருச்சு ஆற்றுக்கு குளிக்க போயிட்டார். உடனே இந்த ஆளு ரிஷி மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த அகலிகைய குட்டிச்சோறு பண்ணிட்டான். ஐயா பாவம், இந்த பெரிய மனுஷன் பண்ண தப்பு. அந்த அம்மா கல்லா போயிட்டா. உன்னுடைய சீப் மென்டாலிட்டிக்கு ஒரு சாதாரண முனிசிபாலிட்டி சேர் கூட கொடுக்க கூடாது. உனக்கு ஒரு சிம்மாசனம், தலையில ஒரு கிரீடம், கையில ஒரு வெள்ளி ரம்பம் மோர. என் யோகியதை பற்றி பேச உனக்கு என்ன அருகதை? உன் கதை இன்னும் முடியல. பின்னால வருது திக்னஸ். என்னதான் ராட்சசனா இருந்தாலும் இரண்யம் உன் தம்பி தானே. நீ ஃபர்ஸ்ட் வயசு, அவன் செகண்ட் வயசு. அப்படி இருந்தும் கூட அவன் பொண்டாட்டி லீலாவதி பிரெக்னண்டா இருக்கும் போதே அந்த அம்மாவை நீ கனெக்ட் பண்ண பாத்தியே. அதனால தான் அவன் உன்னை உதயோதன்னு வச்சான். சும்மா இருப்பாட்டி. இவ அற்பத்தனத்துக்கு போய் காமதேனு, கற்பக விருட்சம், வஜ்ராயுதம், சுண்ணாம்பு படிச்ச ஒரு ஆணை எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. எங்க ஊராண்டா உன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கி பசங்களை என்ன தெரியுமா செய்வாங்க? பேட்டா உள்ள தள்ளி முட்டிக்கு தட்டிடுவாங்க. ஓஹோ, இங்க எல்லா பையனும் ஓ மாதிரி தான் போல இருக்கு. அதனால தான் உன்னை சும்மா விட்டு வச்சிருக்காங்களோ. என்னமோ கொஞ்ச நாள் லேட்டா வந்ததுக்காக தையா தக்கான்னு குதிக்கிறிய. முன்ன ஒரு சமயம் விஸ்வாமித்திரரை லெவல் பண்றதுக்கு மேனகா பாட்டிக்கு லாங் லீவ் கொடுத்து தள்ளி விட்டு இல்ல. எவனாவது உன்னை விட பெரிய மனுஷன் ஆகிறான்னு தெரிஞ்சா போதும் அவனுக்கு பட்லியை தட்டி விட்டு லெவல் பண்ணிடுறது. இனிமே உனக்கு எதுக்காக தேவேந்திரங்க பட்டம்? நாளையில இந்த ஐயாவை பார்த்து மாமா 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 பேசுகிறார். அமைச்சராக இருக்கிறவர்களே, உடனே சாப்ப விடுங்கள். செத்தவனுக்கு சாபம் விட்டால் மறுபடியும் சாகவா போகிறான்? அவன் நரக பிரஜை. என் நேரம் சரியில்லை, நேராக இங்கு வந்து விட்டான். நேரம் சரியில்லை என்றால் அவன் சொன்னதெல்லாம் நிஜம்தானா? இந்திராணி, அம்மா இந்திராணி, கண்ட பொண்களை எல்லாம் ஒரே அமுத்து நினைக்கிறாரே ஹஸ்பண்ட். அந்த பாவத்துக்கு சாபம் தான்
உடம்பு பூரா 1000 இது கண்ணு. இந்த சபைக்கு இந்திரனே தொடங்கும். சாரி மிஸ்டர் மகேந்திரன், காந்திஜியும் காமராஜும் பிறந்த நாட்டுல பிறந்தவன், அதனால தான் பொய் பேச தெரியல. உண்மையை புட்டு புட்டு வச்சுட்டா மன்னிச்சூடு. நானே உன் காலம் முடிந்து விட்டது, புறப்படு. காலம் முடிஞ்சதுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். நட. எங்க அப்பனே என்ன தொட்டதுல கைய வச்ச கொம்பெல்லாம் எகிரிட்டாங்கல்ல. நட, நான் வரேன். நியமிக்கப்பட்ட நீதிபதி எவனோக உத்தமர்களே, கிங்கரர்களே, என் கரங்களே, இப்போது நீதி விசாரணை ஆரம்பமாக போகிறது. சித்திரகுப்தா, மகாபிரபு, பாவப்பட்டியலை படி. எஸ்.எஃப். விமலா, எஸ்.எஃப். விமலா, எஸ்.எஃப். விமலா. H.F. என்றால் ஹவுஸ்ஃபுல் விமலா என்று பொருளாகும். மேனா மினுக்கி, ஊரில் பொறுக்கி, நானா விதமான ஆண்களை மயக்கி, பல குடும்பங்களை கெடுத்த சிறுக்கி. போதும், இந்த சிறுக்கின் உறுப்புகளை அறுத்து இருப்பு சட்டியிலே போட்டு வறுத்து எடு. யமராஜா, நான் பாவி இல்ல, தயவு செஞ்சு வரலாறு கேளுங்க. நாட்டமிடுத்த வரலாறு. அடுத்த சித்திரகுப்தா. பிரபு, பிரபு. எஸ்.பி. சரளா, எஸ்.பி. சரளா, எஸ்.பி. சரளா. எஸ்.பி. எஸ்.பி. என்றால் செக்ஸ் பாம், கவர்ச்சி குண்டு. இவள் செய்த பாவம் என்ன? மகாபிரபு, இவள் பரம புண்ணியவதி. பெரிய பெரிய பணக்காரர்கள் செய்த தர்மங்களுக்கெல்லாம் இவள் மனம் திறந்து உதவி செய்திருக்கிறாள். இவளை புண்ணியவதி லிஸ்டிலே சேர்த்துக் கொள்ளலாமா? ஆஹா, இந்த பூலோக புண்ணியவதி நேராக சொர்க்கத்திற்கு போகட்டும். தேங்க்யூ மகாராஜ். இது என்ன ஐயா அநியாயம் இருக்கு? பூலோகத்துலதான் சட்டம் தடுமாறுதுன்னா இங்கேயே தடுமாறுது. நானும் பாவி, இவனும் பாவி. ஆனா நான் ஏழை பாவி, இவ பணக்கார பாவி. இது என்னையா அநியாய தீர்ப்பு? எவன் தீர்ப்பில் குற்றமா? அது எவன் தீர்ப்பா இருந்தாலும் சரி, குற்றம் குற்றமே. யாரடா நரன்? யமனுக்கு யமன். எனக்கு இன்னொரு யமனா? ஆம். அண்ட பகிரண்டமெல்லாம் ஆட்டி வைத்து பார்த்திருக்கும். அண்ட பகிரண்டமெல்லாம் ஆட்டி வைத்து பார்த்திருக்கும் என்னிடத்தில் வந்தது எவண்டா, எவண்டா? ஆயிரம் யமனை வென்று காவியம் எழுதி வைத்த, ஆயிரம் யமனை வென்று காவியம் எழுதி வைத்த வீரனுக்கு பேரன் இவண்டா, யமனுக்கு யமண்டா. எட்டிலும் உயிர் பறிப்பேன், என்பதுக்குள் விட்டு வைப்பேன், தொட்டதை முடிக்கும் யமண்டா. அட நீ நினைக்கும் மானிடரை போல் இவன் ஆவி இல்லை, மார்க்கண்டன் ஜாதி இவண்டா. நான் எழுதி விட்டதனை பிரம்மனும் மறுப்பதில்லை, மானுடன் மறுப்பதே வேண்டா. அட யார் எழுதி தந்ததையும் பேசுகின்ற வீரன் இவன், பிரம்மனுக்கும் பாட்டன் இவன்டா, யமனுக்கு யமண்டா. மண்ணில் உள்ள வைத்தியர்கள் நோய்கள் தம்மை வென்றதுண்டு, மரணத்தை வென்றதும் உண்டா. உன் கண்ணெதிரில் சாவித்ரி மாங்கல்யம் வென்ற கதை தன்னையே அறிந்ததி வண்டா, யமனுக்கு யமண்டா.
மனிதர்களின் கற்பம் ஒரு 10 மாதம் ஆயின் மரணத்தின் தேதி என்ன? அடமா பெரிய வேதங்கள் பிராணங்கள் இதிகாசம் அறியாத செய்தி என்ன? எல்லாக்கும் முடிவொன்று உன் கையில் இருப்பதாய் எண்ணிடும் பெருமை என்ன? அட இன்றல்ல நாளையே உனக்கும் ஓர் முடிவுண்டு யம பதவி என்பதென்ன? மரணத்தை வென்றதே வேண்டா, அதை பல முறை பார்த்ததி வண்டா. உலகுக்கு தலைவன் இவண்டா, அட அவனுக்கு தலைவன் இவண்டா. யமனுக்கு யமண்டா யமண்டா, யமனுக்கு யமண்டா யமண்டா, யமனுக்கு யமண்டா யமண்டா, யமனுக்கு யமண்டா. சாவித்ரி மார்க்கண்டேயன் கதையை சொல்லி என்னை சாய்த்து விடலாம் என்று நினைப்பா? பாவம், அந்த பெண்ணிடம் சரியாக விளக்கம் கேட்காமல் நீங்கள் கொடுத்தது மட்டும் நல்ல தீர்ப்பா? இங்கு நான் இத்தனை சட்டம், கொடுப்பதே தண்டனை. இது பேட்டரபடி பேச்சு, பெரிய மனுஷன் பேச்சு இல்ல. பிரபு, இவன் வழக்கைப்படி. மகாபிரபு, இவன் பெயர் கே சத்தியமூர்த்தி. அதிபயங்கரவாதி, சாஸ்திர விரோதி, ஆண்டவனையே எதிர்க்கும் சீர்திருத்தவாதி. மிஸ்டர் குப்தா, ஆண்டவன் ஆண்டவன் தவறு பண்ணாலும் அவனையும் எதிர்ப்பேன். மகாபிரபு, இவன் பதிவிரதை தத்துவத்திற்கு பரம விரோதி. பால்ய விதவைக்கு திருமணம் செய்து வைத்தான். பால விதவைக்கு மறுமணமா? பெண்மைக்கு அவமானமா? இவன் உடலை அக்குவேறு ஆணிவேராக வெட்டி செக்கில இட்டு கரகர கரகர கரவன் ஆற்று. என்னை கரகர கரவன் ஆட்டுங்கள், யமனையும் செக்குக்கு தர தர தரவனை இழுத்து வாருங்கள். கதையை தூக்குங்கள் பிரபு. உண்டவே, எந்த நேரத்தில் எதை தூக்குவதென்றே உனக்கு புரிவதில்லை. நரனே, என்னையா செக்கு கிழக்கிறாய்? பிதவையா? மகாபாரதத்துல பாண்டு மகாராஜாவோட பத்தினி குந்தி தேவி ஞாபகம் இருக்கா? அந்த குந்தி தேவிக்கு நீ ஒரு குழந்தைய கொடுக்கல, அந்த ஆளுக்கு தர்மராஜான்னு நீ பேர் வைக்கல. துர்வாசர் குந்திக்கு வரமளித்தார், அவள் என்னை அழைத்தாள். நான் என்ன கூட்ட போயிடுங்க. எங்க ஊர் பிள்ளக்காப்பை மாதிரி பேசுறிய. நான் பாவம் ஒரு பால விதவைக்கு தலையா கல்யாணம் பண்ணி வச்சேன். நரனே, சத்திரிய வம்சத்திற்கு அவ்வப்போது பரம்பரை வேண்டும். அது விபச்சாரம் அல்ல, உபகாரம். உங்க உபகாரம் எங்க ஊர் கூவத்தை விட நாறுது. வயிற்றுக்காக இந்த பொண்ணு தவறு பண்ண அது பாவம், நீங்க பண்ண புண்ணியமோ? ஆர் யூ காட் ஆஃப் லா? ஆர் யூ தர்மராஜா? இந்த விஷயத்தை பரமசிவன்கிட்ட போய் நான் ரிப்போர்ட் பண்றேன். வாட் எ ஷேம்! மனிதன் சொல்லை மகேசன் கேட்பானா? அரிஜன் சொல்லியே கேட்ட சுப்ரீம் காடியா இந்த சிவா? நந்தனார தெரியுமா? ஆதிவாசி வேடர் கண்ணப்பாவை தெரியுமா? பிட்டுக்காக மண் சுமந்த லேபர் காடியா எங்க சிவா? தன்னாடுடைய சிவனே போற்றி. அவர்கிட்ட உங்களை பத்தி நல்லா வத்தி வச்சு விடுறான். இருங்க.